ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய நிர்வாகத்தில் இந்த அளவுக்கு வந்து கவன குறைபாடாக இருக்காரு அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காகவே அவருக்கு வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு போஸு, கார் ஓட்டுற மாதிரி ஒரு போஸு, அவர் வந்து வீட்டில் பேப்பர் படிக்கிற மாதிரி, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணுறதே வந்து எப்படியாச்சும் மக்களை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி. எங்கள் ஸ்டாலின் அவர்களை பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு பிடிக்கிற அளவுக்கு ஆக்டிவாக இருக்கார், இப்படிலாம் காட்டி இங்கே நடக்கக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாக குழப்பங்களை வந்து அப்படியே தவிர்த்து விடுறதுக்கான விஷயங்கள் தான். அரசு அதிகாரிகள் மட்டுமே இங்கே வந்து இது மாதிரி ஒரு கேப் இருக்குது, அவர்கள் வந்து இங்கே ரொம்ப சரியாக நிர்வகிக்க முடியாமல் இருக்காங்கலாம் சொல்ல வரல. திமுகன்ற கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே வந்து பெருசாக தேர்தல் சமயத்தில் வெடிக்க இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மாவட்டத்துலையுமே அந்த மாவட்ட செயலாளருக்கும் அங்கே உள்ள அமைச்சருக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. அப்புறம் புதுசாக வந்து உதயநிதி கேங்குன்னு சொல்லி உள்ள ஒரு டீம் இறங்கியிருக்காங்களா இளைஞரணிலிருந்து, அவர்களுக்கு 40க்கு மேலே எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க. இளைஞரணின்ற ஒரு அமைப்புக்கு மட்டும் 40 மேலே எம்எல்ஏ சீட் ஒதுக்குங்க, நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இளைஞரை நடத்திய அந்த மாநாடுகளாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா விஷயங்களுமே பெரிய அளவில் தலைமைக்கு திருப்தி கொடுக்காத போது கூட தன்னுடைய மகன் அவரை நம்ம அடுத்த தலைமையாக கொண்டு வரணும், அதனால் வந்து நம்ம சீட்டு கொடுப்போம் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களும் முடிவெடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ரீதியாகவும் சரி, ஒரு ஆட்சி ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழப்பங்களும் நமக்கு காட்டுது. ரொம்ப வெகு சமீபத்தில் நடந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான அந்த தேர்வு ரத்தானது. காலையில வரைக்கும் வந்து அவர்கள் எதையுமே செக் பண்ணாமல் தேர்வு நிலையத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பதிவன் வேறையா இருக்குது, தேர்வு நிலையம் வேறையா இருக்குன்னு சொல்லி அப்படியே எக்ஸாமே மொத்தமாக கேன்சல் பண்ணுறாங்க. சென்னையில் மட்டும் 3 இடத்துல வந்த ஒரு குழப்பத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவில் தான் அவர்களுடைய அந்த ஆட்சி செய்யக்கூடிய முறையும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல மட்டும் நம்ம சொல்ல வரல, அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை திமுகன்ற கட்சி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இவ்வளோ குழப்பங்களில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பார். அப்போ அதை பார்த்து நாம் வந்து ஸ்டாலின் எவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக இருக்கார் பாருங்கன்னு சொல்லி ஓட்டு போடணுமா? நிர்வாக ரீதியில் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி யாராச்சும் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு, அவர்கள் மீது வந்து சிறைப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தையே தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீதிமன்றமே கேட்குதுங்க. இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, அதை நான் சொல்கிறது எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே சென்னை ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரையலில் வந்து அவர் பேசும்பொழுது, ஏன் நீங்கள் திட்டமிட்டு தனி நபர்களை வந்து ஒடுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் வந்து முன் வச்சார். நீங்கள் இவரை பார்த்து நீங்கள் ஒரு அரசு ஏன் வந்து இவரை பார்த்து நீங்கள் பதட்டப்படுறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டார். எவ்வளவோ வந்து வழக்குகள் வந்து போட வேண்டியதாக இருக்குது, அமைச்சர்கள் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கும்போது இதை எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ சீரியஸான விஷயமா எடுக்கிறீங்கலாம் கேட்டிருந்தார்.